ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்விஜி. வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப டேஸ்ட்டான ஒரு சிம்பிளான ரெசிபி, அதாவது பாப்கார்ன் பன்னீர் எப்படி செய்கிற வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பில்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நான் இன்றைக்கி நான் 200 கிராம் அளவு பன்னீர் எடுத்திருக்கேன். அதை நம்ம சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதவே இன்னும் சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இதே பீசஸை நம்ம ரெண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்படியே எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நான் 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 கப் அளவு மைதா மாவு, 1 டீஸ்பூன் அளவு ஜீரக பவுடர், 1 டீஸ்பூன் அளவு மல்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு ஃபுல்லாக மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் தேவையான உப்பு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த ஒரு கெட்டியுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அதோட கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு இப்படி தான் இருக்கணும். இல்லை அப்படியே நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீரை நம்ம சின்னதாக க்யூப் மாதிரி கட் பண்ணி வச்சுட்டோம்னா அதை இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி பன்னீர் உடஞ்சிரும். இப்போ மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அதே 1 டீஸ்பூன் அளவு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா ஃப்ளேவருக்காக. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். மறுபடியும் நீங்கள் மொத்தமாக கூட போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம நல்லா எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா கலந்தாச்சு. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துகிறேன். இப்போ நம்ம ஒன்றா பீஸ் எடுத்து அந்த மசாலாவோடு எடுத்து நம்ம பிரெட் கிராம்ஸில் போட்டு நம்ம நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் கிராம்ஸில் போட்டு டிப் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம லைட்டாக உதிர்த்து விட்டுறலாம். எக்ஸ்ட்ரா பிரெட் கிராம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இல்லை நம்மளுக்கு வந்துடும் வெளியே. இதே மாதிரி எல்லா பன்னீரையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஆயில் மீடியமாக நம்ம ஹீட் பண்ணி எடுத்தாச்சு. ஹீட் பண்ண ஆயிலை நம்ம சின்ன பன்னீர் க்யூப்ஸை ஆட் பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி போட்டோன்னு ஜஸ்ட் அந்த பபுள்ஸ் வர ஸ்டேஜில் இருக்கணும். ரொம்ப ஃபுல்லாக நம்ம ஆயில் ஹீட் ஆகக்கூடாது. ஜஸ்ட்டு மீடியமாக ஹீட் ஆனாலே போதும். நல்லா மேலே உள்ளே நல்லா சாஃப்டாக மேலே நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி பன்னீரை ஃபஸ்ட்டு அதை 2 பேட்சாக ஆட் பண்ணி இப்போ ஃபஸ்ட் பேட்ச் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதை அப்படியே நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா நம்ம பொறுமையாக குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆயிலில் போட்ட உடனே அது கீழே போய் வெந்துடும். அது வெந்துடுச்சு அப்படின்னா மேலே ரைஸ் ஆகி வந்துடும். அதில் நம்ம கண்டுபிடிச்சோம் ஓகே பன்னீர் நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். பார்த்திங்களா, அந்த பன்னீர் ஒன்று மேலே ஃப்ளோட் ஆகுது அந்த ஆயில் மேலே. இப்போ பன்னீர் குக் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம இதிலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதை அப்படியே நம்ம சுட சர்வ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். வாவ், செம்ம சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதான்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்ட்டான ரொம்ப ஒரு சூப்பரான பாப்கார்ன் பன்னீர் எப்படி செய்ய வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சினா வீடியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம ஆர்விஜி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பில் கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபியை நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.